பசுமை போர்த்திய மலைகளும் சலசலக்கும் ஆறுகளும் அடர்ந்த மரங்களும் நிறைந்த ஒரு பெருங்காடு இருந்தது. அந்த காடு வெறும் மரங்களால் மட்டுமல்ல, அங்கே வாழ்ந்த உயிர்களின் எண்ணங்களாலும் உணர்வுகளாலும் உயிர் பெற்றிருந்தது. அந்த காடின் அரசனாக வீரசிங்கம் இருந்தது. அவன் வலிமையால் மட்டுமல்ல, அறிவாலும் புகழ் பெற்றவன். ஆனால் காலப்போக்கில் அவன் மனதில் ஒரு எண்ணம் வேரூன்றத் தொடங்கியது. நான் அரசன், எனக்கு எதிராக யாரும் பேசக்கூடாது. அந்த எண்ணம் மெதுவாக அவனுடைய கருணையை மறைத்தது. அதே காடில் மென்மான் என்ற ஒரு மான் வாழ்ந்தது. அது வேகமானது, புத்திசாலி, ஆனால் மிகவும் அமைதியானது. தேவையற்ற சண்டைகளில் ஈடுபடாது. எல்லா விலங்குகளுடனும் மரியாதையாக நடந்து கொள்வது அதன் இயல்பு. மானுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. தினமும் விடியற்காலையில் ஆற்றங்கரைக்கு வந்து நீரருந்தி சூரியன் உதிக்கும் காட்சியை பார்ப்பது. இந்த காடு எல்லோருக்கும் சொந்தம் என்று அது எண்ணிக்கொள்வது வழக்கம். ஒரு நாள் சிங்கம் அறிவிப்பு செய்தது. இனிமேல் இந்த காட்டில் யார் வேட்டையாடப்பட வேண்டும், யார் வாழ வேண்டும் என்பதை நானே தீர்மானிப்பேன். யாருக்கும் கேள்வி கேட்க உரிமையில்லை. பல விலங்குகள் பயந்தன. சிலர் ஒளிந்தன, சிலர் காடு விட்டு சென்றனர். ஆனால் மான் மட்டும் பேசாமல் இருந்தது. இதை கண்ட சிங்கம் கோபமடைந்தது. என் கட்டளைக்கு பயப்படாதா இந்த மான் என்று அவன் நினைத்தான். ஒரு நாள் மான் நீர் குடித்துக் கொண்டிருந்த போது சிங்கம் வந்து நிற்கிறது. மானே, நீ என் கட்டளையை மதிக்கவில்லையா என்று கர்ஜித்தது. மான் அமைதியாக பதிலளித்தது. அரசே, உங்கள் கட்டளையை நான் மீறவில்லை. நான் அமைதியாக வாழ்கிறேன். மற்றவர்களுக்கும் தீங்கு செய்யவில்லை. அமைதி பலவீனம் என்று சிங்கம் சிரித்தது. அல்ல அரசே என்றது மான், அமைதிதான் உண்மையான வலிமை. சிங்கத்தின் கொடுங்கோன்மை அதிகரித்தது. தேவையற்ற வேட்டைகள், பயம், பதற்றம், காடு தனது இயல்பை இழந்தது. ஆறுகள் வறண்டன, மரங்கள் உலர்ந்தன, விலங்குகள் நோயுற்றன. ஒரு நாள் பெரிய காட்டுத்தீ ஏற்பட்டது. காற்று வேகமாக வீசியது. எல்லா விலங்குகளும் அச்சத்தில் ஓடின. சிங்கம் கூட தப்ப முடியாமல் சிக்கியது. அந்த நேரத்தில் மான் மட்டும் தெளிவாக யோசித்தது. அது ஆற்றங்கரைக்கு எல்லா விலங்குகளையும் வழிநடத்த தொடங்கியது. தன்னுடைய வேகத்தையும் அறிவையும் பயன்படுத்தி ஒரு பாதுகாப்பான பாதையை கண்டுபிடித்தது. சிங்கமும் சோர்வுடன் விழுந்தது. மானை பார்த்து அது கூவியது, மானே, எனக்கு உதவி செய். அந்த கணம் மான் தயங்கவில்லை. காடு நம்முடையது அரசே. நீங்கள் அரசன் என்றாலும் உயிர் என்றால் எல்லாம் சமம். மானின் உதவியால் சிங்கம் உயிர் தப்பியது. தீ அணைந்தது. மழை பெய்தது. காடு மீண்டும் உயிர் பெற்றது. சிங்கம் தலை குனிந்தது. நான் வலிமையை தவறாக புரிந்து கொண்டேன் என்றது. இனிமேல் இந்த காடு பயத்தால் அல்ல, நம்பிக்கையால் ஆளப்படும். அதன்பின் சிங்கம் அரசனாக இருந்தாலும் தீர்ப்புகளெல்லாம் ஆலோசனையுடன் எடுக்கப்பட்டன. மான் காட்டின் அறிவுரையாளராக மாறியது. காடு மீண்டும் சிரித்தது. ஆறுகள் பாடின. காற்று நிம்மதியாக வீசியது. கதையின் கருத்து: உண்மையான வலிமை கருணையில்தான் உள்ளது. அமைதி பலவீனம் அல்ல. அதிகாரம் பொறுப்புடன் இருந்தால் மட்டுமே அரசாட்சி நீடிக்கும்.